என்ன கேட்டிருந்தீங்க? கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறதா சொல்றீங்க. கோயில்லயும் கோயில்ல உள்ள சிலையில கூட தான் கடவுள் இருக்காருன்னு அர்த்தம் வரும். அப்புறம் ஏன் சிறு தெய்வ வழிபாட நம்ப மாட்டேங்கிறீங்க? இப்படி தானே கேட்டிருந்தீங்க? சொல்றேன். உருவ வழிபாட்டுக்கு நான் எதிரி இல்லைங்க. 13 வயசு வரைக்கும் தீவிர முருக பக்தன் நான். பத்திரிக்கை, பேப்பரு, கீழ கிடக்கும் டாலர்னு முருகனோட படம் எதில இருந்தாலும் போதும் வீட்ல வந்து வச்சுருவேன். இயேசுவோட பக்தர் நான் அதுக்கப்புறம் சிவனோட பக்தர். இப்படி நானே உருவத்தில தாங்க கடவுள வச்சு வழிபட்டு விட்டு, அடுத்த அடி முன்னேறி உருவத்த விட்டுட்டு, ஆன்மாவாக இறைவனை பார்க்க ஆரம்பிச்சேன். வெறும் உருவ வழிபாட்டுடன் நின்று விட்டால் ஞானம் எப்படி வரும்? நிம்மதி எப்படி கிடைக்கும்? உருவம் என்பது நமது கற்பனை இல்லையா? நீங்க கோயில்ல மட்டும் தான் கடவுள் இருப்பதாக சொல்றீங்க. நான் கோயிலை சேர்த்து எல்லா இடத்துலயும் இருப்பதாக சொல்றேன். மிகப்பெரிய சக்தி அது. அதை மனிதன் உருவாக்கிய கோயிலுக்குள்ள மட்டும் தான் கட்டுப்படுத்தி வைத்துவிட முடியுமா சொல்லுங்க? அடியையும் முடியையும் பார்க்க முடியாத எல்லையே இல்லாத சக்தி அது. கோயில்ல மட்டும் இருப்பதா சொன்னா, அதுதாங்க கண்மூடித்தனமான மூட நம்பிக்கை. கோயிலையும் சேர்த்து சுற்றி உள்ள அனைத்து வடிவங்களையும் பார்ப்பது தான் ஞானம். அனைத்து வடிவம்னா நீங்கள் நானும் கூட அதில வருவோம். அதான் உண்மை. கீதையும் அப்படிதான் சொல்லுது. என்ன கேட்ட